சென்னை அருகில் வட ஸ்ரீரங்கம் என்று அழைக்கப்படும் 1000 வருடங்கள் பழமையான பெருமாள் கோவில். 18 அடி நீளத்தில் முழுவதும் சாலக்கிராம கல்லால் ஆன ரங்கநாதர். வணக்கம் விவேஸ். இன்னைக்கு நம்ம வீடியோல தேவதானம் என்ற இடத்தில் அமைந்திருக்கும் ஸ்ரீ ரங்கநாதர் திருக்கோயிலை பத்தி தான் பார்க்க போறோம். முதலில் இந்த ஆலயம் எங்குள்ளது, எப்படி செல்லலாம் என்று பார்க்கலாம். இந்த ஆலயமானது மீஞ்சூர் ரயில் நிலையத்திலிருந்து 6 கிலோமீட்டர் தூரத்தில் தேவதானம் என்ற இடத்தில் அமைந்துள்ளது. மீஞ்சூர் ரயில் நிலையத்திலிருந்து சேராட்ட வசதி உள்ளன. கோயிலோட முழுமையான அட்ரஸ் மற்றும் கூகுள் மேப் லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். தேவைப்படுறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்பொழுது இந்த ஆலயத்தோட முழுமையான வரலாறு மற்றும் சிறப்புகளை ஒன்றாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது போல அற்புதமான ஆலயங்களை பத்தி வீடியோஸ் பார்க்க என்னோட ரிமாகோல் ரமேஷ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும். சென்னைக்கு மிக அருகிலேயே ஒரு ஸ்ரீரங்கம் கோயில் இருப்பது பலருக்கும் தெரியாது. இந்த ஆலயம் வட ஸ்ரீரங்கம் என்று அழைக்கப்படுகின்றது. சுமார் 1000 வருட காலம் பழமை வாய்ந்த கோயிலாக ஸ்ரீ ரங்கநாதர் பள்ளிக்கொண்ட கோலத்தில் இந்த ஆலயத்தில் காட்சியளிக்கின்றார். ஆதிசேஷன் மேல் சைன கோலத்தில் நெல் அளக்கும் மரக்காலை தலைக்கு உயரமாக வைத்துக் கொண்டு ஆனந்தமாக சைன கோலத்தில் காட்சியளிக்கின்றார். இவரை தரிசனம் செய்ய இங்கு வரிசை கிடையாது, எந்த ஒரு சிறப்பு கட்டணமும் கிடையாது. அருகே நின்று ஸ்ரீ ரங்கநாதரை எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் தரிசனம் செய்யலாம். இந்த திருக்கோவில் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டத்தில் தேவதானம் என்ற ஒரு கிராமத்தில் அமைந்துள்ளது. தேவதானம் என்ற பெயர் வர காரணம் இந்திரன் தேவர்களுக்கு பரிசளித்த இடம் இது என்பதால் இவ்விடம் தேவதானம் என பெயர் பெற்றது. மற்றும் தேவர்கள் இவ்விடத்தில் ஸ்ரீ ரங்கநாதரை வழிபட்டதால் இவ்விடம் தேவதானம் என பெயர் பெற்றதாகவும் குறிப்புகள் உள்ளன. சாளுக்கிய மன்னன் தென்னிந்தியாவின் மீது படையெடுத்த பொழுது திருச்சியில் காவிரி ஆற்றங்கரையில் உள்ள ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதர் சயனித்திருக்கும் கோலத்தை கண்ட பிறகு ரங்கநாதரின் உருவம் மட்டும் அவர் கண்ணில் இருந்து மறையவில்லை. இதை போன்று வேறு எங்காவது பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அவர் மனதில் இருந்து கொண்டே இருந்தது. இந்த கிராமத்திற்கு சாளுக்கிய மன்னன் வந்த பொழுது அங்கு உள்ள ஏரிக்கரையின் மேல் நின்று பார்த்ததும் அந்த இடம் முழுவதும் நெல் விளையும் பூமியாக ஸ்ரீரங்கத்தை போலவே எங்கும் பசுமையாக தென்பட்டது. அதனால் இதனை ஸ்ரீரங்கம் என்று மனதில் எண்ணிக்கொண்டான். அப்பொழுது அங்கு ஒரு விவசாயி கதிர் அடிக்கும் களத்தில் போடப்பட்டிருந்த நெல்மணிகளை மரக்கால் கொண்டு அளந்து கொண்டிருந்தான். திடீரென அந்த விவசாயி காணாமல் போனான். இதனை கண்ட மன்னன் விவசாயியை தேடினான். களைப்பில் காரணமாக மரக்காலை தலைக்கு வைத்தபடி அந்த விவசாயி ஒரு இடத்தில் படுத்து உறங்கிக் கொண்டிருந்தான். அங்கு சென்ற மன்னனுக்கு சைனகோலத்தில் ஸ்ரீரங்கநாதரே காசி கொடுத்து மறைந்தார். இதனால் ஆனந்தம் அடைந்த மன்னன் அங்கேயே பெருமாளுக்கு ஒரு ஆலயம் அமைக்க முடிவு செய்தான். ஸ்ரீரங்கத்தை விட பெரியதாக பெருமாளை உருவாக்கி கோவில் எழுப்ப திட்டமிட்டான். உடனே நேபாளத்தில் உள்ள கண்டகி நதிக்கரையிலிருந்து சாலக்கிராம கற்கள் வரவழைக்கப்பட்டு சுண்ணாம்பு கலவையில் அவைகளை சேர்த்து ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை விட மிக பிரம்மாண்டமாக 18 அடி நீளமும் 5 அடி உயரமும் கொண்ட மிகப்பெரிய சிலையை உருவாக்கினான். தனக்கு இறைவன் காசி கொடுத்த இடத்தில் ஆலயத்தை கட்டி ரங்கநாதரை பிரதிஷ்டை செய்து வழிபட்டதாக தல புராணம் கூறுகிறது. இப்பொழுது இந்த ஆலயத்தோட அமைப்பை பத்தி பார்க்கலாம். ஆலயத்தை சுற்றிலும் 4 புறமும் மதில் சுவர் அமைக்கப்பட்டுள்ளது. சிறிய ராஜகோபுரம் நுழைவாயில் வழியாக உள்ளே நுழைந்ததும் பலிபீடம், கொடிமரம், எதிரே பெருமாளை வணங்கியபடி கருடாழ்வார் உள்ளார். அடுத்து ஆஞ்சநேயர் அமர்ந்திருக்கிறார். இவர்களை வழிபட்டு உள்ளே சென்றால் கருவறைக்கு வெளியே இருபுறமும் ஜெயன் விஜயன் என்கின்ற துவாரபாலர்கள் இருக்கிறார்கள். கருவறையில் பிரம்மாண்டமான ரங்கநாதர் 5 தலை ஆதிசேஷன் 3 மடிப்புகளாக தனது உடலை படுக்கையாக அமைத்துக் கொண்டிருக்கிறார். கிழக்கு நோக்கிய திருமுகமாக எல்லாருக்கும் நெல் அளந்து கொடுக்கும் மரக்கால் படியை தலைக்கு வைத்தவாறு வலது கையை தலைக்கு கீழே அழகாக மடித்து இடது கையை நீட்டியபடி யோக சைன நிலையில் 18 அடி நீளமும் 5 அடி உயரமும் கொண்டு வசீகர தோற்றத்துடன் பக்தர்களுக்கு தரிசனம் தந்து அருள் புரிகிறார். பெருமாளின் திருவடிக்கும் திருமுடி கிரீடத்திற்கும் தங்க கவசம் பொருத்தப்பட்டுள்ளது. இவரது நாபியின் மீது பிரம்மா உள்ளார். இறைவனின் பாதத்திற்கு அருகில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார் இருவரும் அமர்ந்து களைப்பில் இருக்கும் பெருமாளுக்கு சேவை செய்து கொண்டிருக்கின்றனர். பெருமாளின் திருவடியை தும்புரு மகரிஷியும் பக்த ஆஞ்சநேயரும் அமர்ந்த நிலையில் வணங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த அரங்கநாத திருமேனி முழுவதும் சாலக்கிராம கல்லால் வடித்த சுதே விக்கிரமம் என்பதால் அபிஷேகம் இங்கு செய்வதில்லை. ஆண்டுக்கு ஒரு முறை தைல காப்பு மட்டும் சாத்தப்படுகிறது. அருகில் ஸ்ரீதேவி மற்றும் பூதேவி சமேத ரங்கநாதர் உற்சவ விக்கிரங்கள் உள்ளன. இங்கு உற்சவருக்கே அபிஷேகம் செய்யப்படுகிறது. கருவறைக்கு வெளியே ஸ்ரீ மணவாள மாமுனிகள், விஸ்வசேனர், 12 ஆழ்வார்கள், ஸ்ரீ வேதாந்த தேசிகன், ஸ்ரீ ராமானுஜர் மற்றும் ஸ்ரீ வேணுகோபால சுவாமி ஆகியோரின் திருவுருவ சிலைகள் உள்ளன. வெளிப்புற பிரகாரத்தில் முதலில் ஸ்ரீ ரங்கநாயகி தாயார் சன்னதி அமைந்துள்ளது. தாயாரை வணங்கிவிட்டு அடுத்ததாக சக்கரத்தாழ்வார் யோக நரசிம்மர் சன்னதி அமைந்துள்ளது. அதற்கு அடுத்து இந்த கோவிலில் மிக பழமையான புற்று கோயில் ஒன்று உள்ளது. உள்ளூர் பக்தர்கள் அடிக்கடி வந்து இந்த புற்றுக்கு பால் ஊற்றி வருகிறார்கள். பிறகு தனி சன்னதியில் ஆண்டாள் அருள் புரிந்த நிலையில் காட்சியளிக்கின்றாள். பெருமாளின் திருவடிக்கு நேராக
சுவற்றின் வெளிப்புறத்தில் பெருமாளின் திருவடிகளை பக்தர்கள் கைகளில் தொட்டு வணங்கும்படி வசதியாக சுவற்றில் பொறிக்கப்பட்டுள்ளன. ஸ்ரீ ஆண்டாள் சன்னதிக்கு நேராக கிழக்கில் பக்த ஆஞ்சநேயர் சன்னதி அமைந்துள்ளது. இங்கு தலவிருஷமாக பாரிஜாத மரம் உள்ளது. கோவிலில் சுற்றிலும் பல மரங்கள் அமைக்கப்பட்டு மிக அழகாக இந்த ஆலயத்தை பராமரித்து வருகிறார்கள். ஸ்ரீரங்கநாத பெருமாளை அமாவாசை நாளென்றும், இதை தவிர வெள்ளிக்கிழமை சனிக்கிழமைகளில் தொடர்ந்து 7 மற்றும் 11 வாரங்கள் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தால் பண கஷ்டம் நீங்கும், திருமண தடைகள் விலகும், குழந்தை பாக்கியம், வேலை வாய்ப்பு கிடைக்கும், நினைத்த காரியங்கள் நினைவேறும் என்பது ஐதீகம். இந்த ஆலயத்தை சுக்கிர ஓரையில் வழிபடுவது மிகவும் சிறப்பு. இந்த ஆலயத்தில் வைகுண்ட ஏகாதசி, தமிழ் புத்தாண்டு மற்றும் மார்கழி மாத உற்சவம் போன்றவை சிறப்பாக நடைபெறுகிறது. ஆலயம் திறந்திருக்கும் நேரம் காலை 7 மணி முதல் 11 மணி வரையும், மாலை 4:30 மணி முதல் இரவு 7 மணி வரையும் திறந்திருக்கும். இந்த அற்புதமான ஆலயத்தை நீங்களும் வாய்ப்பு கிடைக்கும் போது நேரில் சென்று தரிசனம் செய்யுங்கள். மீண்டும் இது போல அற்புதமான ஆலயத்துல சந்திக்கலாம். தொடர்ந்து இது போல ஆலயங்களை பத்தி வீடியோஸ் பார்க்க என்னோட ரிமார்க்கபிள் ரமேஷ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும். ஓம் நமோ நாராயணா. நன்றி, வணக்கம்.